இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம். திருமதி எம்எல்டா தோமஸ் நினை படைப்பாளிகள் 2000 மீன் வழங்கும் இது வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல் தொகுத்து வழங்குவதை நான் உங்கள் ஸ்ருதி கீர்த்தி. இது எபிசோட் நம்பர் 47. சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் இரவு படச்சாலையிலிருந்து மோஷிகா இப்ப கதை சொல்ல வராங்க. நமக்கு இயற்கை ரொம்ப முக்கியமானது அப்படின்றத கதை மூலமா அவங்க சொல்ல வராங்க. கேட்போமா? என் பேர் மோஷிகா, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் அம்பேத்கர் இரவு படசாலையிலேருந்து பேசுகிறேன். ஒரு ஊரில் ஒரு வெளிச்சம் இருள் இருந்துதான். ஒரு நாள் வெளிச்சம் சொல்லிச்சான் இருள்கிட்ட, இருள் எங்கே பற்றியா, உன்னால் எல்லாரும் எங்கன்னா போய் மோதிக்கிறாங்க, நான் இருந்தால் மட்டும்தான் எல்லாம் நல்லா போகிறாங்க, நீ ஏன் வரேன்னு கேட்டுச்சான். அதுக்கு இருள் சொல்லிச்சான், எனக்கு கடவுள் படைச்சிருக்காரு, நான் வரேன் உன்னோட, ஆனால் நான் தான் பெஸ்ட்டு அப்படி சொல்லி சண்டை போட்டுக்குச்சான். அதுக்கு இதுவும் சொல்லிச்சான், சூரியன் சொல்லிச்சான், நான் தான் உன்னோட பெஸ்ட்டுன்னு ரொம்ப அடிச்சுக்கிட்டாங்களாம். அதுக்கு சூரியன் சொல்லிச்சான், நான் தான் இப்போ நான் யார் பெஸ்ட்டுன்னு காட்டா அப்படி சொல்லிச்சான். அதுக்கு இருள சொல்லிச்சான், நீ உஞ்சா காட்டுன்னு சொல்லிச்சான். அதுக்கு சூரியனும் நல்லா வெளிச்சத்தை குடிச்சிட்டான். அதில் 4 பேர் இறந்துட்டாங்களாம். அதை பார்த்த இருள் ஹான்னு அதுக்கு பார்த்து கேலியாக சிரிச்சிச்சான். அப்புறம் இருளும் அதோட சத்தியை காமிக்க ரொம்ப அதிகமாக இருளை குடிச்சிச்சான். நிறைய பேர் கண்ணு தெரியாமல் நிறைய பேர் இறந்துட்டாங்களே எங்கேயோ மோதி. அதுக்கு ரெண்டும் அப்போ புரிஞ்சுக்கிச்சான், நம்ம 2 பேரும் இருந்தால் தான் இந்த பூமி நல்லா இருக்கும்னு. நல்லா மக்களே, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மோஷிகா ரொம்ப அழகாக கதை சொல்லியிருந்தாங்கல்ல. அதுதாங்க இயற்கை நமக்கு 2 விஷயம் கொடுத்துருக்கு. அதுதான் இருளும் ஒளியும். அந்த 2ம் நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத மோஷிகா கதை மூலமா சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம வண்ணத்தும் பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நெக்ஸ்ட் யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? சென்னை நீலாங்கரையிலிருந்து ஷகிலா ஸ்வீட்டி. அவங்க எப்படி கதை சொல்ல வராங்கன்னா, நம்ம ஒரு மனிதர்கள் உருவாக்குறோம், ஒரு பொருளை உருவாக்குறோம். அந்த உருவாக்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு குப்பை தொட்டியில் போடாமல் அதை நம்ம ஒரு சுற்றி இருக்கிற இடத்துல போட்டுடுறோம். அதனால எப்படிலாம் பாதிப்புகள் வருது அப்படின்றத சுருக்கி குட்டி கதையா எடுத்துட்டு வராங்க நம்ம கிட்ட. அதை கேட்கலாமா? என் பேர் ஷகிலா ஸ்வீட்டி. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். CHS திருவான்மியூரில் படிக்கிறேன். நான் நீலாங்கரையிலேருந்து வரேன். இப்போ ஒரு கடலில் ஒரு ஆமை இருக்குது. அந்த ஆமை ரொம்ப சோகமாக இருக்குது. அந்த ஆமையை பார்த்துட்டு அந்த ஆமையோட ஃப்ரெண்டு ஒரு மீன் இருக்குது. அந்த மீன் எதுக்காக நீ இப்படி சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆமை சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு மூச்சு சரியாக விட முடியல, எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் நீந்துறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு மூச்சு விட முடியல, எனக்கு உடம்பு பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் இந்த ஆமை சொல்லுது. அதை கேட்டுட்டு ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு அந்த மீன் கேட்குது. அந்த மீன் கேட்ட உடனே அதுக்கு அந்த ஆமை சொல்லுது, என் உடம்பை பாரு உனக்கே தெரியும் அப்படின்னு அந்த ஆமை சொல்லுது. உடனே அந்த மீன் ஏன் என்னாச்சு உனக்கு, நல்லா தானே இருக்க வெளியில் பார்க்க அப்படின்னு சொன்னோடனே, என் கழுத்தில் பார்த்தியா அப்படின்னு கேட்டவுடனே, ஆமாம் உன் கழுத்தில் ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்ட்டு கேட்குது. ஆமாம், மனிதர்கள் யூஸ் பண்ணிவிட்டு போடுற பிளாஸ்டிக் என் கழுத்தில் மாட்டிகிட்ருக்கு அந்த கவர், அதனால தான் எனக்கு மூச்சு விடலாம் கஷ்டமாக இருக்குது, என்னால் சரியாக நீந்த முடியல, என்னால் நார்மலாக சாப்பிட முடியல அப்படின்ட்டு அந்த மீன் அந்த ஆமை வருத்தத்தோடு அந்த மீன் கிட்ட சொல்லுது. அப்படி சொல்கிறப்போ அந்த மீன் என்ன பண்ணுச்சு, அந்த மீனுக்கு ஒரு யோசனை வந்துடுச்சு. உடனே அந்த மீன் அந்த ஆமையை வேகமாக துரத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த ஆமை சரி இது துரத்துதேன்னு அதுவும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதை படகுல மீன் பிடிக்க ஒரு மீனவர் அதை பார்த்துட்டாரு. அதை பார்த்துட்டு இந்த மீன்கிட்டேருந்து இந்த ஆமையை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் அந்த ஆமையை வேகமாக அந்த போட்லேயே விரட்டிட்டு போயிட்டு அந்த ஆமையை பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு அந்த ஆமைகிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை காப்பாற்றிட்டல, இனிமேட்டு நீ யார்கிட்டையும் மாட்டாத, இனிமேட்டு நீ சந்தோஷமாக நீந்தி போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் என்னை இல்லை என்னை திரும்பி நீங்கள் காப்பாற்றி ஆகணும்னு அந்த ஆமை சொல்லுது. அப்படி சொன்ன உடனே அந்த மீனவர் அதான் நான் அந்த மீன்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றிட்டேன்ல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆமை சொல்லுது, இந்த மாதிரி நீங்கள் என்னை மீன்கிட்டேருந்து காப்பாற்றிட்டீங்க, மனிதர்கள்கிட்டேருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், இந்த மாதிரி மனிதர்கள் போடுற குப்பையால் என் கழுத்தில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் சுற்றிட்டுருக்கு, இல்லைன்னு நீங்கள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த மீனவர் அது கழுத்தில் உள்ள அந்த கவரை எடுத்துட்டாங்க.
அப்புறம் தான் புரியுது இந்த மாதிரி. அப்புறம் வந்து அந்த ஆமை வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி வந்து மனிதர்கள் வந்து பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் கடலில் போடக்கூடாது, அது வந்து இங்கே உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அது ரொம்ப வந்து ஆபத்து அப்படின்னு அந்த ஆமை வந்து சொல்லுது. அதை புரிஞ்சுக்கிட்ட இந்த மீனவர் அவரும் வந்து எந்த குப்பைகளையும் கடலில் போடாமல் இந்த மாதிரி நிறைய பேருக்கும் இந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்ற அந்த விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. தேங்க்யூ. கேட்டீங்களா? நம்ம ஷகிலா ஸ்வீட்டி அக்கா ரொம்ப அழகா சொன்னாங்கல்ல. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? மக்களே, இப்ப யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் பாடசாலையிலிருந்து அமுல்ராஜ் இப்ப கதை சொல்ல வராங்க. அவங்க எப்படிப்பட்ட அழகான கதையை எடுத்துட்டு வந்திருக்காங்க, கேட்போமா? என் பேர் அமுல்ராஜ். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் வயசு வந்து 9. அம்பேத்கர் இரு பாடசாலையிலேருந்து பேசுகிறேன். ஒரு கதை சொல்ல போனேன். ஒரு ஊரில் வந்து நெருப்பு அப்புறம் தண்ணி இருந்தது. ஒரு நாள் வந்து 2 பேர் ஒரு தண்ணிக்கு பக்கத்தில் நெருப்பை பற்ற வச்சு உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தண்ணி கேட்டுச்சு, தண்ணியே பாத்தியா நான் தான் எல்லாருக்கும் பலசாலி அப்படின்னு சொல்லிச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு நெருப்பு கேட்டுச்சு. அப்போ நெருப்பு வந்து நீ ஒன்றும் பெரியவெல்லாம் கிடையாது, நான் தான் பெரியவன். ஏன்னா என்னால் மற்றவங்களுக்கு இதமாகவும் இருக்க முடியும், அதுக்கப்புறம் சில பேருக்கு உதவியாகவும் இருக்க முடியும் சமைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் குளிர் காயறதுக்கு நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். உன்னால் வேற உங்களுக்கு குளிர் மட்டும் தான் கொடுக்க முடியும், அதனால் அவங்க ரொம்ப பாதிப்படுறாங்க. அதுக்கு தண்ணி சொல்லிச்சு. என்னால் அவங்க குடியேற்றி ஒரு தாகத்தை தீர்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மழை வரும்போது குளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நெருப்பு அணிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தண்ணி சொல்லிச்சு, நல்லா சிரிச்சுக்கிட்டு, என்னால் இந்த உலகத்தில் கொஞ்ச நேரம் மட்டும்தான் உயிர் வாழ முடியும், ஆனால் என்னால் இந்த உலகத்தில் என்னோட வாழ்க்கை முழுக்க மட்டும் இல்லை, இந்த உலகத்தை எப்போ அழியுதோ அப்போ வரைக்கும் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு தண்ணி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்தில் 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்க. அதில் வந்து தண்ணியும் நெருப்போ இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணியை பார்த்தியா நம்ம 2 பேரும் மறுபடியும் செஞ்சுக்கிட்டோம், அதுக்கு மறுபடியும் ஆமாம் சொல்லிச்சு தண்ணி. அதுக்கப்புறம் நீ ஒன்றும் பெரியவன் கிடையாது, பார்த்தியா நான் தான் பெரியவன் அப்படின்னு தண்ணி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நெருப்பு ரொம்ப கோவமாகி ரொம்ப பெரிய உருவத்துக்கு ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கல்யாணமே பற்றிட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. அது பார்த்து முனிவர் அதுக்கப்புறம் எல்லாருமே பயந்துட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, இந்த தண்ணி எடுத்து அந்த நெருப்பு கொஞ்சமாச்சு அணைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை அடைச்சிட்டு, பாத்தியா உன்னாலே என்னை அணைக்கவும் முடியுது அதுக்கு சொல்லிட்டு அப்புறம் அங்கே கல்யாணம் முடிஞ்ச உடனே 2மே போயிடுச்சு அங்கேருந்து. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து ஒருத்தவங்க வந்து நெருப்பு பற்ற வச்சு அது மேலே தண்ணியை வச்சாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் நெருப்பு சொல்லிச்சு, பாத்தியா இப்போ நீ என்னோட நெருப்பில் வேகிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கேலியாக சிரித்து சொல்லிச்சு. அப்போ நெருப்பு மறுபடியும் சொல்லிச்சு, நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ வந்து ஆமாம், நம்ம ரொம்ப நாளாக 3 தடவை நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம், நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி வந்து தண்ணியை எடுத்து அது மாதிரி ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நெருப்பு அணிஞ்சு போச்சு. அப்போ அது அணிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி சொல்லிச்சு, என்னை மன்னிச்சிடு, என்னால் தான் நீ இப்போ அணிஞ்சு போயிட்டுருக்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியும் நெருப்பும் ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அணிஞ்சிச்சு. தேங்க்யூ. மக்களே, கதை கேட்டிங்களா? நம்ம அமுல்ராஜ் தம்பி தீயையும் தண்ணீரையும் வச்சு ஒரு அழகான கதை சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? மக்களே, இப்போ யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் பாடசாலையிலிருந்து மாதேஷ் இப்போ கதை சொல்ல வர்றாரு. அவர் அழகாக கதை சொல்ல போகிறாரு நான் நினைக்கிறேன். நீங்கள் கதை கேட்க போகலாமா? என் பேர் மாதேஷ். நான் 7வது படிக்கிறேன். பாடசாலையில் 2 படிக்கிறேன். இது என் சொந்த கதை. ஒரு முல்லை சொன்னான், நான் தான் வாசனே இருப்பேன், என்ன தான் எல்லாருமே வாங்குவாங்க. ரோஸ் சொன்னான், நீலாம் அழகாகவே இருக்க மாட்டேன், நான் தான் அழகாக இருப்பேன், என்ன தான் எல்லோரும் வாங்குவாங்க. அப்படியே 2 பேர் சண்டை போட்டுனே இருந்தாங்களாம். சண்டை பண்ணும்போது ஒருத்தவங்க வந்தாங்களாம், வாங்கினாங்களாம். 2த்தையும் வாங்கி ஒன்றா கட்டி தலையில் வச்சுன்னு போயின்னே இருக்கும்போது கீழே விழுந்துச்சான். கீழே விழுந்து அப்படியே எல்லா வண்டி ஏற்றி எல்லோரும் காலை அலமிச்சு அப்படியே அதுங்களும் சேர்த்துச்சான். அதனால தான் சொன்னாங்களாம், யாரையும் புறம்படக்கூடாதுன்னு.
மக்களே, கதை கேட்டிங்களா? நம்ம மாத்தேஷ் ரொம்ப அழகா கதை சொன்னார்ல. ஒரு பூக்களை வச்சு ரொம்ப அழகா கதை சொன்னாரு. அவருக்காக நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் மக்களே. யார் திரும்ப கதை சொல்ல வர்றது? சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் இரோ பாடசாலையிலேருந்து குமரேசன் இப்போ கதை சொல்ல வர்றாரு. அவர் அழகான ஒரு கதையை சொல்ல போகிறாரு. எப்படின்னா, யார் பெருசு அப்படின்றத போட்டியாக ஒரு கதையாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கேட்போமா? என் பெயர் குமரேசன். நான் வந்து என் வயசு வந்து 14. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து அம்பேத்கர் இரவு பாடசாலையிலேருந்து சொல்கிறேன். இது என் சொந்த கதை. காக்காவும் ஒரு புறாவும். காக்கா சொன்னான், நீ புறா நீ வேஸ்ட்டு, நான் தான் நல்லா ஹைட்டாக பறப்பேன்னுச்சான். அது புறா சொன்னிச்சு, நீ என்ன பறக்கிறது, நான் தான் பறக்குவேன் ஹைட்டான்னுச்சான். சரி நீ பறந்துக்கோ, நான் ஆகாயத்தை போய் தொட போகிறேன் அப்படின்னுச்சான். ஆகாயத்துக்கெலாம் போகாத, அப்புறம் கீழே வந்து நான் நாசமாயிடுவேன் அப்படின்னுச்சான். சூரியனை நான் புறா சொன்னான் ஒரு நாள், நான் சூரியனே தொடுவேன், நீ தொடுவியான்னு வச்சான். நீ தொடு பாப்பா அப்படின்னு சொன்னான். புறா நினச்சிச்சான், அப்போ நீ என்னை சாவடிக்கு பார்க்குற, நீ கேக் மாதிரி அடிச்சான். அந்த காக்கா சொன்னிச்சு, பார்க்குற நீ கேக் மாதிரி அடிச்சான். அந்த காக்கா சொன்னிச்சு, சரி நீ பறக்கிறதுக்கு உஷாராக தாக்குற, நான் போய் நிலாவை தொட்டு வரேன் அப்படின்னுச்சான் காக்கா. அதேமாரி மறுநாள் நைட்டு போயிடுச்சான். போகும்போது புறாலாம் போயிட்டு தத்துச்சான். நிலாவுக்கெலாம் போகாத, நம்ம 2 பேருமே ஹைட்டாக படுப்போம், நீ சூரியனை போய் தொடு, நான் நிலாவை போய் தொடுறேன்னுறாங்களாம். சேலஞ்ச் பண்ணி 2 பேரும் போனாங்களாம். போனோன்னு புறா மட்டும் போய் தொடலை. அது கிட்ட போயிட்டு ரொம்பலாம் கிட்ட போகல, அதில் தூரத்தில் போயிட்டு வந்துச்சான். புறா வந்து போயிட்டு நிலாவை தொட்டுச்சான், அது செத்துச்சு. அதனால் சொன்னிச்சு, இதுமாதிரி நான் சொன்னால் கேட்கவே கூடாது. அதெல்லாம் கதை முடிஞ்சிச்சு. மக்களே, கதை கேட்டிங்களா? நம்ம குமரேசன் அண்ணா ரொம்ப அழகாக கதை சொன்னார்ல. இப்படி தாங்க, யாரையும் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது அப்படின்றத, அப்புறம் பேராசை பெருநஷ்டம் அப்படின்றத கதையில் நமக்கு ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காரு. அவருக்கு வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மக்களே, இப்போ யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? சென்னை கண்ணகி நகர் முதல் தலைமுறை அறக்கட்டளையிலிருந்து ராஷேக் முகமது இப்போ கதை சொல்ல வர்றாரு. ஒரு பையன் எப்படி அழகாக கதை அவனோட பர்த்டேவை கொண்டாடுறான் அப்படின்றத ஒரு கதையாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கேட்போமா? என் பேர் வந்து ராஷேக் முகமது. நான் 7ஆம் வகுப்பு ஏ பிரிவில் படிக்கிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி கண்ணகி நகர். கதையாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கேட்போமா? என் பேர் வந்து ராஷேக் முகமது. நான் 7ஆம் வகுப்பு ஏ பிரிவில் படிக்கிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி கண்ணகி நகர். நான் இப்போ முதல் தலைமுறை அறக்கட்டளையிலேருந்து பேசுகிறேன். என்னோட கதை டாபிக் வந்து நண்பர்களுக்குள் ஒத்துமை. இப்போ வந்து 10 நண்பர்கள் இருக்காங்க. அதில் வந்து ராமுன்ற நண்பனுக்கு வந்து பிறந்த நாள். அப்போ வந்து சோமுன்ற பையன் வந்து மீதி 8 அவனையும் சேர்த்து 9 பேர் 9 பேர்கிட்டயும் காசு வசூல் பண்ணி அவனுக்கு இப்போ கிஃப்ட்டு ரெடி பண்ணுறாங்க. நைட்டு 12 மணிக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா கதவு திறந்து தான் இருக்கு. அவங்க அம்மா வந்து வெளியே உக்காந்து கோலம் போட்டு இருந்திருக்காங்க போல். நைட்டே போட்டு தூங்கலான்னு நினச்சிருக்காங்க போல். அப்போ வந்து அவங்க 9 பேரும் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்தமாரி நாங்கள் ராமுக்கு கிஃப்ட் பண்ண போகிறோம், கேக்லாம் வெட்ட போகிறோம் நாங்கள் ராமுக்கு. அதே போல் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை தொடங்க போகிறோம் நாங்கள். அது இல்லாத இன்றைக்கி அவனுக்கு பிறந்த நாளில் இன்றைக்கி, அதனால் நாங்கள் டெக்கரேஷன்லாம் அவங்க வீடை பண்ணோம். அவன் தூங்கிட்டு தானே இருக்கிறான்னு கேட்டிருக்காங்க அந்த 9 நண்பர்களும். அதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஆமாப்பா அவன் தூங்கிட்டு தான் இருக்கான், நீங்கள் போய் உள்ளே என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்கன்னு இருக்காங்க. அப்போ வந்து 12:10 ஆகிருக்கு. அப்போ எல்லோரும் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு ராமு எழுப்பி எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாங்க. ராமுக்கே அப்படியே அதிர்ச்சியாக ஆயிடுச்சு. முன்னாடி வந்து கேக்கு ஃபுல்லாக பலூன் டெக்கரேஷன் அதெல்லாம் இருந்திருக்கு. ராமுக்கு ரொம்ப சந்தோஷமாக தேங்க்யூடான்னு ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்கக்கிட்ட சொல்லியிருந்துருக்கான். அப்போ வந்து எல்லாரும் கேக் எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. ராமு நீ வெட்டுறான்றாங்க. இன்றைக்கி டைம் எத்தனைரா கேட்குறான். அவங்க சும்மா 10 இருக்காங்க.
10ஆடான்னு ராமு கேட்டிருக்கான். அதுக்கு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க 12 மணிடா, நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம்டா நாங்கள். அதனால் உனக்கு பிறந்த நாளில் இன்றைக்கி நீ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டல 12 மணிக்கு தான் உனக்கு கேக் வெட்டணும்னு. இப்போ உனக்கு கேக்கெலாம் வாங்கிட்டு வந்துட்டோம்டா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, நீ கேக்கை வெட்டுறான்னு இருக்காங்க. ராமுவும் சந்தோஷமாக கேக்கை வெட்டியிருக்கான். அப்போ வந்து அந்த புதுசாக தொடங்க வேண்டிய விஷயத்த வந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அது என்ன விஷயம்னா, இப்போ வந்து ராமு வீட்டில் ஒரு வாரத்துக்கு ஒரு ஆள் வீட்டில் ஒரு நாள் தூங்கணுன்ற விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா தூங்கலாம். இதுதான் இந்த கதையோட கருத்து. மக்களே, கதை கேட்டிங்களா? நம்ம ராஷேக் முகமது ரொம்ப அழகாக கதை சொன்னார்ல. இப்படி தாங்க தன்னோட நண்பனை எவ்வளோ அழகாக அவங்களோட ஆசையை தீர்க்குறாங்க அப்படின்றது ஒரு கதையை எடுத்து சொன்னதுக்கு வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மக்களே, இப்போ யார் தெரியுமா கதை சொல்ல போகிறது? சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் இரு பாடசாலையிலேருந்து திவேஷ் இப்போ கதை சொல்ல வர்றாரு. அப்படி எப்படி கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உங்களுக்கு கதை கேட்க போகலாமா? திவேஷ், நான் வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து அம்பேத்கர் இரவு சாலையிலேருந்து படிக்கிறேன். நான் இப்போ வந்து என்னோடய சொந்த கதையை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு காரும் ஒரு பைக்கும் வந்துச்சான். அப்போ அந்த பைக் சொல்லிச்சான், எல்லோரும் இந்த காரையே வாங்குறாங்க, என்னை வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த கார் சொல்லிச்சான், உன்னோட நான் பெரியவில்லை, அதனால தான் நான் காஸ்ட்லியானுவேன், அதனால தான் என்னை வாங்குறாங்க, உன்னை வாங்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களாம். ஒரு நாள் அந்த பைக் ஒருத்தர் வாங்கினாராம். அவர் வாங்கின்னு போயினாராம். போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சாங்களா இவன் ரொம்ப ஏழைன்னு. ஆனால் அது 2 நாள் ஒஞ்சிச்சான் அந்த பைக்கு. அந்த பைக்கை ரிப்பேர் கடையில் எடுத்துன்னு போனாராம். அங்கே கொடுக்கும்போது இந்த பைக் இதுக்கு மேலே சரி பண்ண முடியாது சொன்னாங்களாம். அப்புறமா ரொம்ப நாள் காசு சேர்த்து வச்சு அந்த கார் வாங்கினாங்களாம். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களா, சாரி நான் உன்னை ஏழைலாம் சொல்லிட்டோம் அப்படி சொன்னாங்களாம். அவர் சொன்னாராம், பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு போனாராம். போகும்போது அவர் ஜாலியாக போயிடும் போது நடுவில் ஒரு பூனை வந்துச்சான். அந்த பூனையை ஏற்றிட்டாராம். அந்த பூனையை ஏற்றினோடனே அந்த பூனையை வளர்த்தவர் வந்து சொன்னாராம், ஏன் இந்த பூனையை ஏற்றினேன்னு. நான் தெரியாமல் தான் ஏற்றினேன்னு சொன்னோடனே சண்டை போட்டாராம் அவர். நான் தெரியாமல் தானே ஏற்றினேன், எதுக்கு நீங்கள் இப்போ கத்துறீங்கன்னு. அவங்க சொன்னாங்களா, தெரியாமல் ஏற்றினாலும் ஒரு உயிர் செத்துதில்லை அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ. மக்களே, கதை கேட்டிங்களா? நம்ம திவேஷ் ரொம்ப அழகாக கதை சொன்னார்ல. அவர் மற்றவங்கள குறைச்சி எடை போடக்கூடாது மற்றும் நம்ம எப்பயுமே கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு கதை மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வண்ணத்து பூச்சியும் நானும். வண்ணத்து பூச்சியின் வழியோரமாய் கடந்து வந்த பாதையில் வண்ணம் நிறைந்த பட்சிகளாக குழந்தைகள் வளர்வதை, உணர்வு பூர்வமாய் ஊட்டப்படுவதை நான் கவனித்தேன். குழந்தைகளின் இயல்பிற்குள் இயல், இசை, நாடகம் என முழு வண்ணம் செதுக்கப்படுவதை உணர்த்திய தடமாக இயங்குகிறது. பேச்சும் வீச்சும் ஒருங்கிணைந்த படைத்தளமாகவும் சமயங்களில் சபை ஏறுவதையும் பார்த்திடலாம். கற்றல் கலையோடு கற்பனை வளத்தோடு எழும் இந்த குழந்தைகளின் வளர்ச்சி நிச்சயமிக்கதாகும். மக்களே, இப்போ யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் இரவு பாடசாலையிலேருந்து அமுல்ராஜ் இப்போ கதை சொல்ல வர்றாரு. அமுல்ராஜ் இப்போது மரங்களை வச்சு ஒரு குட்டி கதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. என்ன எப்படி சொல்கிறாருன்னு கேட்போமா? டிவியில் பார்த்து கற்றுக்கிட்டேன். மை ஸ்டடிங் இஸ் 4th ஸ்டாண்டர்ட். அம்பேத்கர் இரவு பாடசாலையிலேருந்து நான் பேசுகிறேன். லிட்டில் ஏஞ்சல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன். என் பேர் அமுல்ராஜ். ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு மாம்பழம் மரம் இருந்துச்சு, அப்புறம் ஒரு அரச மரம் இருந்துச்சு. ஒரு நாள் வந்து தேனி ராணி அங்கே வந்து அரச மரத்துக்கிட்ட மரம் கட்டிக்கவான்னு கேட்டுச்சு. அதுக்கு அரச மரம் வந்து, இல்லை எனக்கு இது முடியாது, என் மேலே கூடு கட்டுறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி கோமா அவங்கள அனுப்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மாம்பழ மரம் அவங்கள கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிச்சு, இங்கே என்னோட கூட்டில் கூடு கட்டிக்கோங்க. அப்போ வந்து அரச மரத்துக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அப்பாடா, அப்போதான் அந்த மாம்பழ மரம் வந்துட்டு நீங்கள் கூட்டு கட்டிக்கிச்சு, நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 பேர் அங்கே மரம் வெட்டுறதுக்கு வந்தாங்க. அப்போ வந்து மாம்பழ மரத்தை பார்த்து வந்து, இந்த மரம் ரொம்ப பெருசாக இருக்குது, இதை வெட்டி விற்றோன்னா நிறைய பணம் கிடைக்கும். அது கிட்ட போன உடனே தேனி கூடு இருக்கிறதா அவங்களுக்கு தெரிஞ்சுது. இதில் தேனி கூடு இருக்குது, இது கிட்ட
இதை வெட்டுறது என்ன, இது கிட்ட போனாலே இது வெட்டிடும் ஒருத்தன் சொன்னான். அப்புறம் அப்புறம் இன்னொருத்தன் வந்து அங்கே ஒரு மரம் இருக்காங்க பாரு, அப்படி அதை போய் வெட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை போய் வெட்ட ஆரம்பித்தாங்க. அதில் ஒருத்தர் சொன்னான், இந்த மரம் ரொம்ப அதை விட பெருசாக இருக்குது, இதை விட்டால் இன்னும் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். அப்போ மாமரம் தேனி ராணி அங்கேருந்து கூப்பிட்டுச்சு. தேனி ராணி கொஞ்சம் எங்கள் வாயா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த அரச மரத்தை வெட்டுறாங்க, நம்ம போய் அதை காப்பாற்றணும் அப்படின்னு மாம்பழ மரம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வந்து தேனி ராணி போய் அதோட கூட்டாளிகளை கூட்டிக்கிட்டு அவங்க எல்லோரும் கொத்தி அந்த அரச மரத்தை காப்பாற்றுச்சு. அதுக்கப்புறம் தேனி ராணி திரும்ப வந்தோடனே அரச மரம் அதுக்கிட்ட, தேனி ராணி, நான் உனக்கு என் மரத்தில் தங்கிக்கிறதுக்கு கூட்டு கட்டலை, ஆனால் நீ எதுக்காக எனக்கு உதவி செஞ்ச, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னோன்னே தேனி ராணி சொல்லிச்சு, நீ நன்றி எங்ககிட்ட சொல்லாத, அதுவும் அந்த மாமரத்துக்கிட்ட சொல்லு, அதுதான் உனக்கு உதவி செய்ய சொல்லி என்கிட்ட சொல்லிச்சு. மாமரம் அதோட நன்றியை மாமரத்துக்கு தெரிவிச்சிச்சு. நன்றி. மக்களே, கதை கேட்டிங்களா? மரங்கள் கூட ஒருத்தவங்க உதவி செஞ்சு வாழுதுங்க. அந்த மாதிரி மனிதர்களும் இருக்கணும் அப்படின்றத அமுல்ராஜ் ரொம்ப அருமையாக சொன்னார்ல. அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பல மர்மங்களையும் நகைச்சுவைகளையும் திருப்பு முனைகளையும் கொண்ட சுவாரஸ்யமான தொடர்கதை இந்தியாவின் கொற்றவில். தொடர்ந்து படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில். மக்களே, இப்போ யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? சென்னை கண்ணகி நகர் முதல் தலைமுறை அறக்கட்டளையிலிருந்து திவ்யதர்ஷினி இப்போ கதை சொல்ல வராங்க. அவங்க ஒரு கதை மூலமாக ஒரு கருத்து எடுத்துகிட்டு வராங்க. கேட்க ரெடியா? வணக்கம், என் பேர் எம் திவ்யதர்ஷினி. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி கண்ணகி நகரில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு வயசு 14. நான் முதல் தலைமை கட்டல் மையத்துலேருந்து பேசுகிறேன். ஒருத்தர் வந்து விவசாயம் பண்ணிட்டு ஒரு மரத்துக்கு கீழே படுத்திருந்தார். அவர் படுக்கும்போது ரொம்ப வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு அவர் டவல் வச்சுதான் டவலை அவர் மூஞ்சில் போத்தின்னு படுத்திருந்தார். அந்த ரோடு ஓரமாக நிறைய பேர் போயிட்டு வந்திருந்தாங்களா. அப்போ ஒரு திருடன் வந்தான். அந்த திருடன் நினச்சான், அவரை திருடி தான் பத்துனுக்கிறாரு போல், அதான் அவர் டயர்டாக பத்துனுக்கிறாரு சொல்லிட்டு அந்த திருடன் போயிட்டான். அப்புறம் ஒரு விவசாயி வந்தார். அவரே விவசாயம் பண்ணிட்டு தான் பத்துனுக்கிறாரு போல் டயர்டான்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். அப்புறம் ஒரு பையன் வந்தான், படிக்கிற பையன். அவன் நினச்சா, அந்த தாத்தா பச்சுன்னு இருப்பார் போல், ஃபஸ்ட்டு கூட டயரில் பத்துன்னு இருப்பார் போல். அது மாதிரி அப்புறம் 2-3 பேர் சும்மா சுற்றினுங்க அந்த ரோட்டில். அவங்க என்ன நினச்சாங்க, இவரும் நம்மள மாதிரி தான் போல் சுற்றினு கிடப்பார் சொல்லிட்டு டயர்டாக பத்துன்னு இருப்பார் போல் நினச்சிட்டு போயிட்டாங்க. இதோட கருத்து என்னென்னா, நம்ம ஒரு எந்த நிலையில் இருக்கோமோ அவங்களும் அடுத்தவங்களும் அந்த நிலையில் தான் இருக்கணும்னு இல்லை, நம்மகிட்ட இப்போ இருக்குதுன்னா அவங்ககிட்ட இருக்கணும்னு இல்லை, இல்லாமலும் போகலாம். திவ்யதர்ஷினி அக்கா சொன்ன கதையை கேட்டிங்களா மக்களே? நமக்கு இருக்க சுச்சுவேஷன் தான் மற்றவங்களுக்கும் இருக்கும் அப்படின்றத நினைக்கக்கூடாது அப்படின்றத திவ்யதர்ஷினி அக்கா ரொம்ப அழகாக சொன்னாங்கல்ல கதை மூலமாக. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யார் திரும்ப கதை சொல்ல வர்றது? சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் இரு பாடசாலையிலேருந்து ரித்துகா ஸ்ரீ இப்போ கதை சொல்ல போகிறாங்க. அவங்களே அவங்க கதையை மேக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கதையை கேட்டு நம்ம வரவேற்போமா? என்னோட பேர் ரித்திகா ஸ்ரீ. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் அம்பேத்கர் இரவு பாடசாலையிலேருந்து பேசுகிறேன். நான் இப்போ சொல்ல போகிறது என்னோடய சொந்த கதை. ஒரு ஊரில் 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக. அதில் 2 பேர் மட்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெண்டு பேரை பார்த்து அந்த 3 பேரும் ரொம்ப பொறாமப்பட்டு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் எப்படியாச்சும் பிரிச்சே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் ரொம்ப தீவிரமாக பிளான் போட்டு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அடிக்கடி சண்டை மூட்டி விட்டாங்க. அப்போ கூட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் பிரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ நிறைய பொய்யெல்லாம் சொல்லி அந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் பிரிச்சுட்டாங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப தனியாக இருந்துச்சு. இன்னொரு பொண்ணு, அந்த 2 க்ளோஸ் ஃப்ரெண்டில் ஒரு பொண்ணை அவங்க கூட சேர்த்துக்கினாங்க. மொத்தம் அவங்க 4 பேர் ஆகிட்டாங்க. இந்த ஒரு பொண்ணு மட்டும் தனியாக இருந்தா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த 4 பொண்ணுங்களும் சேர்ந்து இந்த ஒரு பொண்ணை மட்டும் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி அவளுக்கு என்னென்னலாம் பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணுவாங்க, அடிப்பாங்க, ஏதாச்சும் பண்ணினே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இதுக்கு மேலே நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப சோகமாக அவள் மட்டும் தனியாக இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் ரொம்ப நிறைய பிரச்சனை. அந்த ஒரு பொண்ணு வீட்டில்
இந்தமாரி வீட்லேயும் பிரச்சனை பண்ணுறாங்க, ஸ்கூல்லேயும் நம்ம யாரும் நம்ம கூட பேச மாட்டுறாங்க, நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு யோசிச்சு ஒரு நாள் அவள் ரோட்டில் நடந்து போயினே இருந்தா. அப்போ திடீர்னு ஒரு வண்டி கிராஷ் ஆகும்போது அவளை இடிக்க போச்சு. அப்போ வந்து அந்த அவளோட பழைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டா. ஏன் நீ இப்படி ரோட்டில் இப்படி பார்க்காம போகிற அப்படின்னு கேட்டதுக்கு அவள் சொன்னால், இந்தமாரி நீங்களும் பேசவே இல்லை, எங்கள் வீட்லேயும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, அதனால் எனக்கு அதை யோசிச்சு நடந்து போயினே இருந்தேன், அதனால தான் நான் இந்த வண்டி வரதை கவனிக்கவே இல்லை அப்படி சொன்னான். அதுக்கு இந்த பொண்ணு சொன்னால், சரி நான் அந்த 3 பேரும் சொன்னதுனால தான் நான் உன்னை விட்டு போனேன், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்ட்டு அந்த 3 பேரும் தான் உன்னை பற்றி நிறைய சொல்லி நம்ம 2 பேரும் பிரித்தாங்க, இனிமேல் நம்ம பிரிய வேணாம், நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படி சொன்னாங்க. நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரித்விகா ஸ்ரீ அக்கா கதை சொன்னதை கேட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்பயுமே ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்றது கதை மூலமாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மக்களே, இப்போ யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் ஒரு பாடசாலையிலேருந்து சந்தோஷ் இப்போ கதை சொல்ல வர சில திங்ஸ் எல்லாம் வச்சு யார் பெரியவர் அப்படின்ற ஒரு கதையாக மேக் பண்ணியிருக்காரு. கேட்டு அவரோட கதையை வரவேற்போமா? என் பேர் சந்தோஷ், நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் அம்பேத்கர் இரவு பாடசாலையிலேருந்து பேசிக்கிறேன். இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், சொந்த கதை. இப்போ நான் சொல்ல போகுது சொந்த கதை, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஊரில் ஒரு ஜன்னல், ஒரு கதவு, ஒரு செவுரு, 2 அங்கிள் இருந்தாங்களாம். அதில் ஒரு அங்கிள் வந்து சொல்கிறாராம், ஆமாம் அவங்க 2 பேரில் யார் உயர்ந்தவங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த 3 பேரில் கதவு சொல்லிச்சான், ஜன்னல், செவு, நான் தான் உங்களோட பெரியவன், ஏன்னா நான் தான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன், யாராச்சும் எஸ்ட்லாம் வரத்துக்கு நான் தான் திறக்கிறேன், அப்புறம் தூங்குறதுக்கு நான் தான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன், யாரும் திருவிழா வர மாட்டேங்கன்னு. அப்போ நான் தானே உங்களோட பெரியவன். இல்லை நீ தப்பாக சொல்கிற, நீலாம் பெரியவனே கிடையாது, நான் தான் பெரியவன், ஏன்னா நான் தான் இப்போ பேச போத்து ஜன்னல் சொல்லிச்சான். அதுக்கு ஐயோ நான் தான் பெரியவன், ஆனால் நான் தான் என்னை ஹைட்டாக கட்டிக்கிறாங்க, நீங்களாம் ஹைட்டாகவே கட்டலை, நீங்களாம் குட்டியாக்குறீங்க, நீ கீழே இருப்ப, நான் மட்டும் மேலே இருப்பேன், அதனால் சொல்லிச்சான் ஜன்னல். அப்புறம் ஜன்னல் இன்னொரு வாட்டி சொல்லிச்சான், நான் தான் அவங்க தூங்குறதுக்கு கதவுலாம் சாத்துறேன், அப்படி அவங்களுக்கு வெளிச்சமாச்சுன்னா நான் தான் அவங்களுக்கு இழுத்து குத்து தூங்க வைக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெளிச்சம் தேவைன்னா நான் தான் திறந்து சூரிய வெளிச்சி கொடுக்குறேன், ஆனால் அதுக்கப்புறம் யாராச்சும் திருவிழா வந்தாங்கன்னா நான் தான் அவங்களுக்கு என்னோடய கண்ணாடியை வச்சு காட்டி கொடுக்குறேன், அவங்க திருவிழா வராங்கண்ணே. அப்போ யார் பெரியவங்க? நான் தானே பெரியவங்க. இல்லை நீ 2 பேர் சொன்னது ரொம்ப தப்பு, நான் தான் பெரியவன், ஏன்னா நான் தான் கல்லில், நான் தான் எல்லாருக்கும் இது சொல்கிறேன், எல்லாம் என் மேலே சாஞ்சிக்கிறாங்கோ, அதுக்கப்புறம் எல்லாம் என் மேலே பற்றிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நான் சூரிய வெளிச்சம், புயல், மழை, காற்று எது வந்தாலும் நான் தான் அவங்கள பத்திரமா வச்சு உள்ளே இது பண்ணுறேன், பாதுகாக்கிறேன், அப்புறம் நான் தானே பெரியவன். அதுக்கப்புறம் ஒரு அங்கிள் வந்து சொல்கிறானா, இல்லை நீங்கள் எல்லோரும் நல்லவங்க தான், நீங்கள் எல்லோரும் பெரியவங்க தான், நீங்கள் 3 பேர் இருந்ததுனால தான் எல்லாம் பாதுகாப்பாக்குறாங்க மக்கள், இந்த இவனாம் வந்து உங்களை சண்டை மூட்டி விட்டு பிரிக்க பார்க்குறான் அப்படின்னு சொன்னார் அந்த அங்கிள். அதுக்கப்புறம் இன்னொரு அங்கிள் சொல்கிறார், நான் உண்மையை ஒத்துக்கிறதுக்கு, சாரி உங்கள் 4 பேர்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா நான் தான் உங்களை சண்டை மூட்டி வச்சு உங்களை கெட்ட பேர் வாங்க வச்சு உங்களை கெட்டவனா ஆக்கலான்னு பார்த்தேன், நீங்கள் வேறு இப்போ முன்னேற்றலை, நீங்கள் நல்ல வழியில் தான் போகிறீங்க, அதனால் சாரி, இனிமேல் நான் யாரையும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், யாரையும் மூட்டி விட மாட்டேன், அதுக்கப்புறம் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், அதுக்கப்புறம் சண்டை மூட்டி விட மாட்டேன், கேட்டுக்கோங்க, ஏன்னா நான் தான் சாரி கேட்டல, இனிமேல் நான் யார்கிட்ட சண்டை மூட்டி விட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், இனிமேல் நான் நல்லவனா வாழ போகிறேன். கதை கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சந்தோஷ் எப்பயுமே ஒத்துமையாக இருந்து வேலை பார்க்கணும் அப்படின்றத அவர் கதை மூலமாக சொல்லியிருக்காரு. அவருக்கும் அவரோட கதைக்கும் நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டு. நீங்க எல்லா கதையும் கேட்டீங்கல்ல, இந்த எபிசோட் அதோட முடியுது மக்களே. ரொம்ப அழகா கதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க பசங்களும் இந்த மாதிரி கதை சொல்ல ஆர்வமா இருக்காங்களா? அவங்களோட திறமையை வெளிப்படுத்த நேரம் வந்தாச்சு. நம்ம வண்ணத்து பூச்சிகள் எப்பயுமே அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த எபிசோட நம்ம முடிச்சுக்கலாம். நான் தான் தொகுத்து வழங்கியிருந்தேன். இந்த மாதிரி உங்களோட சில்ட்ரன்ஸும் தொகுத்து வழங்கணும் அப்படின்னா வண்ணத்து பூச்சிகள் எப்பயுமே உறுதுணையா இருப்பாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி நிறைய கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது நிறைய கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், டிராயிங், கராத்தே அண்ட் டான்ஸ், அந்த மாதிரி நிறைய கரிக்குலர்
ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்றது தான் இந்த வண்ணத்து பூச்சிகள் குரூப் இருக்கு. அதுல நீங்களும் ஒரு பார்ட்டா வரணும், உங்களோட பசங்கள் இல்ல நீங்க பார்ட் ஆஃப் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வண்ணத்து பூச்சிகள் எப்பயுமே உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். யூடியூப் சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிருங்க. கமெண்ட் பண்ணதை லைக்கும் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எபிசோட் எப்போ வரும்னா அடுத்த சண்டே 6 மணிக்கு கரெக்டா பாருங்க. சூப்பரா எபிசோட் வரப்போகுது. திருமதி எம்எல்ஏ தாமஸ் படைப்பாளிகள் பெருமையான வழங்கும் இது வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல் தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஸ்ருதி கீர்த்தி. இது எபிசோட் நம்பர் 47. இதோட முடிச்சிடலாம். இதை நான் உங்களுக்கு திருக்குறளோட முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருந்தேன். சோ வாங்க திருக்குறளோட முடிச்சிடலாம். என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விடல். நீங்க என்ன செஞ்சாலும் அதை நன்மையா செஞ்சிருங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட அதை மறந்துட்டு அவங்களுக்கு நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க. அப்படியே நல்லதே சிந்திப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே நினைப்போம் அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லி இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். பாய் பாய்.